வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அறங்கள். 32 அறங்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அ அம் அறபலீசுர சதகம் அப்படிங்கிற ம் அ ஒரு நூல்ல அ நம்ம தமிழர்கள் இந்த அந்த அறங்கள ஃபாலோ பண்ணணும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? நம்ம அந்த ஃபேமிலியில இருக்காங்க இல்லைங்களா? அவங்க. ஓகேங்களா? ஆ அதாவது என்னென்ன அறங்கள் அப்படின்னா, ம் அன்னதானம். அன்னதானம் அப்படின்னா அந்த பசித்தவர்களுக்கு சாப்பாடு தர்றது. சரிங்களா? அன்னதானம்னா பசித்தவர்களுக்கு சாப்பாடு தர்றது. யாரு? நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம இந்த கஷ்டப்படுறவங்க, நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த ஆதரவற்ற பீப்புள்ஸ் பார்க்குறோம் இல்லையா? அவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி தரலாம். ஓகேங்களா? நான் இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, இதெல்லாம் நம்ம தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம ஃபேமிலியோட உள்ள குழந்தைகள் நல்லாப்பாங்க. நம்மளையே அந்த வம்சமே நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃபேமிலியில் ஒன்று செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, மற்ற ஃபேமிலியும் அதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களும் அதெல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இது ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாய மாற்றங்கள் உண்டாகுறதுக்கு ஒரு ஒரு காரணமா இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம தெரிந்து நம்ம செயல்படுறது நமக்கு நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குளறு கிணறு வேட்டுதல் சொல்றாங்க. குளறு குளரும் குளம் கிணறு வேட்டுதல் சொல்றாங்க. புரியுதுங்களா? குளம் கிணறு வேட்டுதல் சொல்றாங்க. அதாவது நீர் நிலைகளை உண்டாக்குறது. நம்ம தண்ணி நம்ம சாப்பிட நம்ம தரலாம். நம்ம தண்ணி, நீர்பானம், நீர்மோர் இந்த மாதிரி நம்ம இந்த சம்மரில் நம்ம தரலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, சோலை அமைத்தல் சொல்கிறாங்க. சோலை அமைத்தல் அப்படின்னா மரம், பூச்செடிகள் இதெல்லாம் நடுறது. சரிங்களா? இது தெரியும் இல்லையா? அது நிறைய மேரேஜில் இப்படிலாம் தராங்க இல்லையா? செடி நடுங்க நடுங்க அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மண்டபம் கட்டுதல் சொல்கிறாங்க. மண்டபம் கட்டுதல் அப்படின்னா மக்களுக்கு நிழல் தர ஓய்விடம் அமைத்தல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? மண்டபம் கட்டுதல். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி வழங்குதல் சொல்கிறாங்க. கல்வி வழங்குதல் அப்படின்னா யார் இப்போ நமக்கு தெரிந்த அந்த கஷ்டப்படுற பீப்புள்ஸு அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவங்க பிள்ளைங்களை கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. என்ன அப்போது அந்த மாதிரி மக்களுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம இதெல்லாம் நம்ம செய்யணும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு கல்யாணம் செய்து வைத்தல். சரிங்களா? இது பல பேர் செய்கிறாங்க இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மருத்துவ உதவி செய்தல் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக அதை செய்யணும். கண்டிப்பாக அதை செய்யணும் நம்ம. நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விருந்து போற்றுதல் சொல்கிறாங்க. விருந்து போற்றுதல் நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா, நம்ம என்ன நம்மளால முடியுமோ அதை அவங்களுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு தர்றது. ஓகேங்களா? அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீதி வழங்குதல் சொல்கிறாங்க. நீதி வழங்குதல் அப்படின்னா, அறநெறி தவறுதல். அறநெறி தவறுதல் அறநெறி தவறாமல் அந்த நீதி நம்ம வழங்கணும். சரிங்களா? எது சரியோ அதைத்தான் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அகதிகளுக்கு அடைக்கலம் தருதல் சொல்கிறாங்க. அகதிகள்லாம் யார்? அந்த வெளிநாட்டிலேருந்து வராங்க இல்லையா? அப்போது இலங்கையிலேருந்து வந்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம். அதே மாதிரி சீனா அந்த மாதிரிலாம் பீகார் அந்த மாதிரிலாம் வராங்க இல்லையா? அந்த மாதிரி அது வரவங்களுக்கு நம்ம அவங்க நம்ம அவங்கள மதிக்கணும். அவங்களுக்கு அவங்கள நம்மளோட ஒருத்தவங்களா நம்ம பார்க்கணும்.
சரிங்களா? நம்ம வந்துட்டு அவங்க அவங்க வந்துட்டு சில சில பேர் வந்துட்டு சீட் பண்றாங்க இல்லையா? நம்ம தமிழ்நாட்டு பீப்பிள்ஸ் வந்துட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்துட்டு ஒரு சமட்டா வந்துட்டு வச்சுட்டுருக்காங்க. நம்ம பார்க்கோம் இல்லையா? நெறைய நெறைய வந்துட்டு அந்த அத அ அ அதர் ஸ்டேட்டு பிள்ளைங்க வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நம்ம அந்த மாரி பெர்சன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம அவங்கள நமக்குள்ள வந்து ஒரு 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 பெர்சனா நம்ம வந்து மாத்தி, நம்ம அவங்கள வந்து செயல்படுத்தணும். ஓகேங்களா? ம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வழி போக்குறதுக்கு வந்துட்டு வந்து வந்து ஹெல்ப் பண்ணணும். வழி போக்குறதுன்னா யாரு? வழி போக்குறதுன்னா யாரு? நம்ம அந்த இந்த இதுக்கெல்லாம் போறாங்க இல்லையா? இந்த தீர்த்த யாத்திரை எல்லாம் போறாங்க இல்லையா? சபரிமலைக்கெல்லாம் போறாங்க. அந்த 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 மாரிலாம் போறாங்க இல்லையா? அந்த மாரி போறவங்களுக்கு நம்ம வந்துட்டு அவங்க வந்து என்ன என்ன கேட்குறாங்களோ அத நம்ம தரணும். சாப்பாடோ, இல்ல தங்குறதுக்கு வந்துட்டு பிளேஸோ, இல்ல தண்ணியோ இது மாரி. ம். ஆ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள்ல வந்துட்டு இருக்கு. சரிங்களா? யாருக்கு டைம் இருக்கோ அவங்க இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு வந்து சொல்லுங்க. ஸோ நீங்கள் அந்த மாரி செய்யும் பொழுது, நம்ப ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். நம்ப பிள்ளைங்களுக்கும், நம்ப கூட வந்துட்டு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆ இப்போ நம்மள பார்த்து மத்தவங்களும் வந்து மத்த ஃபேமிலியும் இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாரி செய்யும் பொழுது, நம்ம ஒரு நல்ல சமுதாய மாற்றம் வந்து உண்டாகுறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு காரணமா இருக்கும். ம். ஆ அதே 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 மாதிரி அதே மாதிரி ஆ, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பற்றியும் கூகுள் இருக்குது. கூகுள் இருக்குது, புக்கில் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்துட்டு எடுத்து எடுத்து வந்து வெளியில் சொல்லுங்கள். யார் இந்த வீட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெரியவர்கள் இவங்களாம் வந்துட்டு சொல்லுங்கள். ம்